கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் மாசத்துக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜனவரி மாதம் முழுவதும் பாதுகாத்தார், பிப்ரவரி மாதம் முழுவதும் பாதுகாத்தார். மார்ச் மாதத்திலே தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அழைத்து கொண்டு வந்த தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மை நாம் தாழ்த்தணும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் போகும்போது ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்திடுவோம், எல்லாருமே தாழ்த்திடுவோம். ஆனால் மற்ற 6 நாள் உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கு? 31 நாளும் நம்ம சாப்பிடுறோம். 31 நாளும் தேவனுக்கு முன்பா தாழ்த்துனோமா? அந்த ஒண்ணுல தான் ஆன்சரே இருக்கு. பரிசுத்தமுள்ள தேவன் நம்மளை உயர்த்தணும் அப்படின்னா, பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நம்ம 31 நாள் தாழ்த்தணுமா? சில குடும்பத்திலே ஞாயிற்றுக்கிழமை அம்மா அப்பா சொல்லிட்டான்னு சொல்லி தான் சர்ச்சுக்கே புறப்பட்டு போவாங்க. சில குடும்பத்திலே சம்பளம் வந்த அன்னைக்கு மட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிம்பாங்க. சில குடும்பத்திலே சம்பளம் வந்துட்டு அப்படின்னா காணிக்க வச்சிருவாங்க, பொருத்தனை பண்ண நிறைவேற்றிடுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கும். சில குடும்பத்தில் 1ஆம் தேதி ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே வீட்டில் இவ்வளவு தேவைன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்துடும். அழகா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கும். ஆனால் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி, அப்பா இந்த மாதம் இவ்வளோதான்ப்பா சம்பளம் வந்திருக்கு, இந்தாங்கப்பா இந்த சம்பளத்தை உங்கள் பாதத்தில் வச்சுட்டேன்ப்பா, ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து தேவனுக்கு முதல் பங்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க செலவு பண்ணுங்க, கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துங்க. தேவனுடைய பாதபடியிலே தாழ்த்தி அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். புதிய மாசத்துக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்துவார். எப்பொழுது என்று பார்க்கும்போது தாழ்த்தும் போது. ஒரே வேர்டு தான், தாழ்த்தும் போது, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நம்ம சில நேரத்தில் பல சூழ்நிலையிலே ஆன்லைன் மூலியமா இணைந்திருப்போம். வேற வேற தேசத்துல வேற வேற நாட்டுக்குள்ளே கூட நீங்க இணைந்திருப்பீங்க. தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் தாழ்த்திட்டான் அப்படின்னாலே குடும்பம் காக்கப்படும், குடும்பம் பாதுகாக்கப்படும், தேசம் பாதுகாக்கப்படும். தேசத்துக்குள்ள ஒரு நன்மை இறங்கி வரும். எப்போ? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான் தான். அவருடைய சமூகத்திலே சாஷ்டாங்கமா விழுந்து, அப்பா அந்த மாசத்தை உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம், எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்கப்பா, இந்த மாசத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. உங்க பாதங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து கேட்கிறோம். எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வியாபாரம் பார்க்கீங்களா? வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. கம்பெனி வச்சிருக்கீங்களா? கம்பெனி ஆசீர்வதிங்க. வேலைக்கு போறீங்களா? வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிக்கணும். வியாபாரம் பார்க்குறீங்களா? எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்கணும். சில குடும்பத்திலே கவர்மெண்ட் ஆபீசரா இருப்பாங்க, எல்லா காரியத்திலும் தேவன் ஆசீர்வதிக்கணும். இதெல்லாம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தும் போது, அப்பா மார்ச் மாசத்தை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. வேற ஒண்ணுமே இல்லை. காலை வேளையிலே புதிய மாசத்துக்காக நம்ம ஜெபிக்கும்போது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, மார்ச் மாசத்தை உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. அப்படி நம்ம ஜெபிக்கும்போது கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார். புதிய மாசத்துக்காக ஜெபிக்க போயிடும். கர்த்தருக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், தாழ்த்துங்கள். நீங்க தாழ்த்தும் போது ஆசீர்வாதம், அர்ப்பணிக்கும் போது ஆசீர்வாதம், அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது ஆசீர்வாதம். அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. புதிய மாசத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.
கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. கடந்த 2 மாசமும் எங்களை பத்திரமா பாதுகாத்து மார்ச் மாசத்துக்குள்ளே அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா அந்த மாசம் உமக்கு பிரியமானபடி இருக்கணும்ப்பா. எங்க வாழ்க்கை முழுதும் உங்க சித்தத்துக்குள்ள இருக்கணும்ப்பா. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும்ப்பா. தாழ்த்துற ஒரு வாழ்க்கையா இருக்கணும்ப்பா. உமக்கு முன்பாக நாங்க காத்திருக்கிறோம்ப்பா. இந்த மாசத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று எழுதப்பட்டிருப்பா. எங்க வாழ்க்கை முழுவதையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க குடும்பம் முழுவதையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பலகணிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பண்டகசாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோருடைய எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இந்த மாசத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய சிரசின் மேல ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. அப்பா உம்முடைய சமூகத்திலே தாழ்த்திரும். இந்த மாசத்துல அப்பா விசேஷமா பைபிள் அதிகமா வாசிக்க கிருபித்தாங்க. தேவ சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தேவ திட்டத்துக்குள்ள நாங்கள் கீழ்ப்படிந்திருக்கணும்ப்பா. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு இடத்துக்கு இந்த மாசத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தில் நாங்கள் ஈடுபடக்கூடாது. தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக்கணும்ப்பா. தேவ சத்தத்துக்கு விரோதமாக, தேவ திட்டத்துக்கு விரோதமாக போராடிற எல்லா சத்துருவின் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுற்றி அறிக்கப்படட்டும்ப்பா. உங்க கிருபினால் நிரப்புங்கப்பா. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுதுங்க. பிதா குமார் பச நாமத்துல முத்திரை கொடுங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கும் ராஜா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று விதசம்படி குமாரனுடைய ஆவியினால் நிரப்பு ராஜா. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துங்களோ விசேஷம் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பா எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவயமா மாற்றாஜா. எங்க உடம்புல ரத்தம் கிறிஸ்துவ ரத்தமா இருக்கணும்ப்பா. எங்களோட உடம்புலோட ஆவி அது கிறிஸ்துவின் ஆவி ராஜா. சுயம் எதுவும் வெளியில வரக்கூடாதுப்பா. தேவையில்லாம எந்த ஒரு காரியத்தை சிக்கிக்கூடாது. கர்த்தர் வேலடைங்க பாதத்தில் பரிசுத்தான நிரப்பு ராஜா. ஆவிக்குரிய 9 கனியெல்லாம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 வரலாம் நிரப்பு ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மாசத்துக்காக அப்பா விசேஷமா வருகிறோம்ப்பா. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறோம்ப்பா. மனிதனுடைய கண்கள்ல தயவடிக்கிறத கிருபை செய்யுங்க ராஜா. ₹1 கூட தேவையெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுப்பா. உங்க பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க ராஜா. நிறைய குடும்பத்திலே உலகத்துல பல சூழ்நிலை இணைந்திருக்காங்க. எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க ராஜா. எல்லாருடைய அப்பா வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருக்கணும். இந்த மாசத்தை ஆசீர்வதித்தாங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல கருத்தும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். 9363064181 நம்பர்கள் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.